இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. தேர்தல் சுற்றுப்பயணம் தொடங்கியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்திருக்கிறார். அந்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். சார், தொடர்ச்சியாக இப்ப கோவை ஒரு தொழில் நகரமா இருக்கு. தொடர்ச்சியாக இந்த மின் கட்டணம் தொடர்பாக தொழில்துறை 2 வருஷமா பல்வேறு கட்ட போராட்டம் நடத்தினாங்க. திருப்பி இப்ப ஜூலை மாதம் புதிய மின் கட்டணம் அமலுக்கு வந்திருக்கு. இதை கண்டிச்சு இப்ப முதல்வரை பார்க்க போறதா கிட்டத்தட்ட தமிழகத்தை சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட தொழில் அமைப்புகள் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது நாங்க எந்த வரியும் விதிக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு பல வரிகளை விதிச்சிருக்கிறாங்க. அதன் மூலம் வருவாயும் அதிகரிச்சிருக்குது. அப்படி வருவாய் அதிகரிச்சும் கூட இன்னைக்கு வரி உயர்த்தீர்வு என்பது மக்களுக்கு தாங்க முடியாத சுமையாத்தான் பார்க்கப்படுகிறது. குறிப்பா கோவை மாவட்டத்தை பொறுத்து தொழில் நிறைந்த மாவட்டம். தொழிலை நம்பித்தான் பல லட்சம் பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பா சிறு குறு நடுத்தர தொழில் அதிகமுள்ள பகுதி கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம். இந்த பகுதியில் மின்கட்டண உயர்வால அந்த தொழில் நலிவடைந்திருக்கின்றது, சரிந்திருக்கின்றது. சில பேர் தொழில் செய்ய முடியாம அந்த நிறுவனத்தை மூடி இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் மின்கட்டண உயர்வு என்று அவர்கள் தெரிவித்தாங்க. சிறு குறு நடுத்தர தொழில் சேர்ந்த அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் இந்த இடத்துல கடிதம் கூட கொடுத்தாங்க. இது குறித்து அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு போனோம், அறிக்கை வெளியிட்டோம். அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அந்த உண்ணாவிரதத்தில் எங்களுடைய பங்களிப்பு இருந்தது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இந்த அரசாங்கம் அமைந்த பிறகு மக்களை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. மக்களுக்கு என்ன பிரச்சனை, அதை எப்படி தீர்க்க வேணும், அந்த பாதிப்பிலிருந்து எப்படி மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற எண்ணமே கிடையாது. முழுக்க முழுக்க குடும்பத்தையே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் இந்த தொழிலெல்லாம் இன்றைக்கு கோவை மாவட்டம் அல்ல, தமிழகத்தில் பல இடங்களில் சரி, சென்னை உட்பட சிறு தொழில் நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு. சிறு தொழில் தான் அதிகமான பேர் இன்றைக்கு அந்த தொழிலாளிகள் பங்கு பெறாங்க. அப்படிப்பட்ட இந்த நிறுவனங்கள்லாம் இன்றைக்கு நலிவடையக்கூடிய சூழ்நிலை இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் அதிமுக ஆட்சி வந்த பிறகு சரி செய்யப்படும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் ஐஸ்வர்யா, கோவையில இருந்து. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.